பேச அவர் கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை, மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றின தேவன். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்த காரியங்கள் மாறாமல் உங்களுக்கு கசப்பை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அதை மதுரமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆமென். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இன்னும் மாறாம இருக்குது, மாறா அப்படின்னு சொன்னாலே அதற்கு பேர் கசப்பு என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் மாறா என்று சொன்ன ஒரு இடத்துக்கு வந்தார்கள். வந்தபோது அவர்கள் குடிக்க தண்ணி இல்லாம இருந்து அதை பார்த்து தண்ணி, அந்த மாறாவில் தண்ணி இருந்தது. அதை குடிக்கும் போது அது அவர்கள் குடித்ததுக்கு ஏற்றதா இல்லாமல் அது கசப்பா இருந்தது. அந்த தண்ணீர் கசப்பா இருந்தபடினாலே அந்த இடத்துக்கு மாறா என்று பேர் வந்தது. அப்ப மாறா என்று சொன்னாலே அதற்கான அர்த்தம் கசப்பு. அப்ப இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில எந்த காரியம் அது மாறாமல் இருக்குதோ அது நமக்கு கசப்பு கொடுக்குது. இது ஏன் அப்படி இருக்குது? இந்த காரியம் எனக்கு கசப்பா இருக்குதே, இந்த ஆசீர்வாதம் நடக்கலையே, இந்த காரியம் மாறலையே. அப்ப எதெல்லாம் உங்க வாழ்க்கையில மாறாம இருக்குதோ அந்த மாறாமல் இருப்பது உங்களுக்கு கசப்பை கொடுக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த உலகத்துல உனக்கு கசப்பை கொடுக்க வரல. ஆமென். வேத வசனம், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமா. 34ஆம் சங்கீதத்துல வசனம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். அவர் தேனிலும் இனிமையானவர். ஆமென். அந்த தேவன் உங்களுக்கு அந்த இனிமையை கொடுக்கதான் வந்திருக்கிறார். வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன், நன்மையினால் உன்னை நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அருமையான பிரதர் சேவியர், God bless you. அருமையான தம்பி மேத்யூ சாம்சன், God bless you ராஜா. உன்னையும் உன் குடும்பத்தையும் கையிலும் எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ நம்முடைய தேவன் அவர் நாமமே ஊற்றுண்ட பரிமள தைலம், அவர் தேனிலும் இனிமையானவர். அந்த தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ற, உன் வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் மாறாமல் உனக்கு கசப்பு கொடுத்து கொண்டிருக்கிறதோ அந்த மாறாத அந்த கசப்பை, அந்த மாறா என்கிற கசப்பை நான் மதுரமாய் மாற்ற போகிறேன். ஆமென். ஆகவே இந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கையில எதெல்லாம் ஐயோ இது மாறல, இது மாறல, இதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே மாறாவை மதுரமாய் மாற்றினரே, என் வாழ்க்கையில இவ்வளவு மாறாகுது ஆண்டவரே, இது மாறல, இது மாறல, இது மாறல, இது மாறல, எல்லாத்தையும் எழுதி வைங்க. என் நிலைமை மாறல, என் சூழ்நிலை மாறல, என் பினான்சியல் பொசிஷன் மாறல, என் குடும்பம் மாறல, என் கணவன் மாறல, என் பிள்ளைகள் மாறல. அவங்களாம் இப்படிலாம் போயிட்டு கொண்டிருக்கிறாங்க, ஆண்டவர் விட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஆசீர்வாதம் இல்ல, நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, இதெல்லாம் மாறி போயிடுச்சு. எல்லாத்தையும் எழுதி வைங்க. அவர் மாறாதவைகளை அவர் மதுரமாய் மாற பண்ணுகிற தேவன். ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, அப்போ அது குடிக்க முடியாமல் கசப்பா இருந்தபடினால மக்கள் முறுமுறுத்தார்கள். அப்ப ஆண்டவர் அவர் சொன்ன காரியம், மோசேயை பார்த்து ஒரு கிளையை காண்பித்தார். ஒரு கிளையை காண்பித்த உடனே மோசே என்ன பண்ணாரு தெரியுமா? அதை வெட்டி, எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான், அதை வெட்டி அந்த கசப்புக்குள்ள போட்டாரு. எங்கேயோ போடல, வெட்டி போட்டாரு. கசப்பு மதுரமாய் மாறிவிட்டது. அதே போல உங்க வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் மாறாமல் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் நீங்க வெட்ட வேண்டியதை வெட்டாம இருக்கிறீங்க. ஆமென். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் ஏதோ ஒண்ணு நல்லா வளர்ந்து பெரிய மரமா அப்படியே நிக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உன் கசப்பு மாறணும்னா எனக்கு பிரியம் இல்லாம ஒரு காரியம் அது வளர்ந்து போயிருக்குதுல, அது கிளைய விட்டுக்குதுல, அதை வெட்டி தூக்கி அதுல போடு, அந்த கசப்புக்குள்ள போடு, அந்த கசப்பு மதுரமாய் மாறும். ஆமென். ஒரு சிலருக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படியே வைராக்கியம் அப்படியே பெருகி இருக்குது. ஒரு சிலருக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பெருமை பெருகி வளர்ந்து இருக்குது. அப்போ இதை வெட்டி போடாத வரைக்கும் உன் கசப்புகள் கசப்பதான் இருக்கும். ஆமென். ஆண்டவர் சொன்ன காரியம் அதை காண்பித்தார். இந்த கிளையை வெட்டி போட்டார். கிளையை வெட்டி போட்ட உடனே அதே கசப்பான நீர் தான் வெட்டி போட்ட உடனே மதுரமா மாறிடுச்சு. உங்க வாழ்க்கையிலும் கசப்புகள் இருக்குதா? மாறாம நிறைய காரியங்கள் இருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, எந்தெந்த காரியம் ஆண்டவர் இப்ப இந்த வார்த்தையை கேட்கும் போது உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காரியத்தெல்லாம் நீ வெட்டின மகள, இந்த காரியத்தெல்லாம் நீ வெட்டி போடணும் மகள. தேவையில்லாத வைராக்கியம், தேவையில்லாத பகைகள், தேவையில்லாத காரியத்தை மண்டக்குள்ள போட்டுக்கிட்டு நான் எப்படி 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 இதனால்தான் கசப்பு. உன் கசப்புகள் நீங்க வேண்டும் என்றால் ஆண்டவர் உனக்கு எந்தெந்த கிளைகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறாரோ
செடியை வெட்டி போடுன்னு சொல்ல, செடினா இப்பதான் வளர்ந்துருக்குதுன்னு அர்த்தம். மரத்தை வெட்டி போடுறா எந்த அளவுக்கு அது உள்ள வேறு ஊண்டி வளர்ந்து இருக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, வெட்டி போடு. வெட்டி போட்டா உன்னுடைய கசப்பு மதுரமாய் மாறும். இதை கேட்டுக்கொண்டு தேவ சின்னமே, கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆமென். இன்னைக்கும் நிறைய பேர் சொல்லலாம், எங்களுக்கு இப்ப இருக்கிற பெரிய கசப்பு இந்த கொரோனா தான். உலகம் ஃபுல்லா பரவி கொண்டிருக்கு. எல்லாம் நியூஸ்ல சொல்லிட்டாங்க, 1 கோடியை நெருங்குகிறது கொரோனாவின் பாதிப்பு. 1 crore. பலியின் எண்ணிக்கை 5 லட்சம். இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டல் ஃபுல், இன்ஜினியரிங் காலேஜ் ஃபுல், இடமே கிடையாது. பாதிப்புகள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். இப்ப இந்த கசப்புல இருந்து நம்ம மீட்கப்பட வேண்டும் என்றால் தேவ சமூகத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் விட்டு விலகும் போது கர்த்தர் நம்முடைய கசப்பை மதுரமாய் மாற்றுவார். இன்றைக்கு சாட்சியா சொல்றேன், கிட்டத்தட்ட 3 மாதங்கள் நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு குறைவு வச்சிருக்கிறாரா? நினைச்சு பார்த்தாலே நமக்கு ஆச்சரியமா இருக்குது. வீட்டுக்கு வெளியே போல, வேலைக்கு போல, சம்பாத்தியம் இல்ல, பணம் இல்ல, ஆனாலும் கர்த்தர் குறைவில்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் வசனம் சொல்லுது, கர்த்தரை தேடும் பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு நன்மை கூட குறைவுபட்டு போகாது. ஆமென். நீங்கள் தேவனை தேடுவது உண்மை என்றால் உங்க வாழ்க்கையில குறைவு என்பது இருக்காது. குறை வந்தாலும் கர்த்தர் அந்த குறையை நிறைவாய் மாற்றுவார். அவர் உன் கசப்பை மதுரமாய் மாற்றுவார். ஆமென். ஆகவே உன் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் மதுரமாய் மாறணும்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை வெட்டி போடுங்க. கசப்புகளை கர்த்தர் மதுரமாய் மாற்றுவார். அருமையான அக்கா செல்வி அக்கா, காட் பிளஸ் யூ. இந்த சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அருமையான மிஸ்ஸஸ் ரூபி மேடம், காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் உங்கள் கணவன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசும்படியான கொடுத்த ஒரே வார்த்தை, ஆமென், உன் கசப்புகள் மாறா அப்படின்னு சொன்னாலே கசப்பு. உன் மாறா மாற வேண்டும் என்றால், ஆமென், உன் கசப்பு மதுரமாய் மாற வேண்டும் என்றால், உன் சூழ்நிலை ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்றால், உன் குறைவு நிறைவாய் மாற வேண்டும் என்றால், உன் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்றால், உன் பலவீனம் பலனாய் மாற வேண்டும் என்றால், சொல்லிக்கொண்டே போகலாம். மாற வேண்டும் என்றால், மாற வேண்டும் என்றால், மாற வேண்டும் என்றால், வெட்டி போட வேண்டியதை வெட்டி போடு. பக்கத்துல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உட்கார்ந்து இருந்தா அவங்கள பார்த்து சொல்லுங்க, இதனால்தான் உனக்கு கசப்பு. ஆமென். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் விட்டு விலகும் போது, ஆமென், வெட்டி போடும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் குறைகளை நிறைவாய் மாற்றுவார். உங்கள் கசப்புகளை மதுரமாய் மாற்றுவார். உங்களை விலை உயர்ந்த பத்திரமாய் கர்த்தர் உயர்த்தி உங்களையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. நம் கண்களை மூடி செபித்து நாம் இந்த கூட்டத்தை முடிக்கலாம். செபிக்கலாமா? இருந்த இடத்துல கண்களை மூடி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுங்க. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நீ மாறாவின் கசப்பை நீர் மதுரமாய் மாற்றின தேவன். எஸ், உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாதுப்பா. நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றின தேவனுக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை மாற்றுவது பெரிய விஷயம் கிடையாது. அதற்கு அந்த கசப்புகள் மாற வேண்டும் என்றால் ஆண்டவர் கிளைய வெட்டி உள்ள போடல. யார் கசப்பு என்று சொன்னார்களோ அவர்களை வச்சுதான் ஆண்டவர் வெட்டி போட சொன்னார். ஆகவே உன் வாழ்க்கையில எது ஆண்டருக்கு பெரியமில்லாத காரியம் என்பது உங்களுக்கு தான் தெரியும். அதை நீங்கள் வெட்டி போடும்போது கர்த்தர் உன் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா சகல கசப்புகளை கர்த்தர் மதுரமாய் மாற்றுவார். அல்லேலூயா. நன்றி ஆண்டவர், இதுவரை எங்களோடு இடைப்பட்டீர். நமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஒருவரும் தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு கரம் அவர்கள் மேலே இப்ப இறங்கட்டும். ஜெப நேரத்தில் உடைக்கப்பட்டு வந்திருக்கிறார். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் மாறாமல் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்திலே அவைகள் மாறட்டும். எந்தெந்த காரியங்கள் உமது பிள்ளைகள் வாழ்க்கையில கசப்பை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அந்த கசப்புகளை எல்லாம் என் தேவன் மதுரமாய் மாற்றுங்க. மனமிறங்கும் கிருபையாய் மனமிறங்கும்.